ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃப்ரெண்ட்லி. இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம், எந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா டே கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் கலாட்டாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. பட் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி நரேஷன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப அதாவது எப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் இல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை கரெக்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்காரு இந்த டேரக்டர் ஜாகிர். அண்ட் முதல்ல இந்த விஷயம் வந்து ஸ்டோரி பிளாட் எப்படி போகுது அப்படின்னா, அதாவது ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்கள வந்து ஒரு 4-5 பேர் வந்து வல்கரா அவங்கள கடத்தி, அதாவது கத்தி முனையில் அவங்கள கடத்தி வச்சு அவங்கள ரேப் அட்டன் ட்ரை பண்ணும் பொழுது அவனோட பையன் எப்படி அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. அண்ட் 10 நிமிஷம் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டோரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் காட்ட முடியும் அப்படிங்கிறது பொதுவாக அவார்ட் வினிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 பேர் கத்தி வச்சு கடத்தி கூட்டு போயிடுவாங்க கொஞ்சம் ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து அழகாக சினிமோட்டோகிராஃபியில் வந்து வேறு ஆங்கிளில் கரெக்டாக காமிச்சிருப்பாரு. அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து உண்மையிலேயும் பாராட்டணும். கரெக்டாக எந்த இடத்துல எப்படி காட்டணும் அப்படிங்கிறது. இதில் வந்து மியூசிக்கும் கரெக்டாக எந்த இடத்துக்கு தேவையோ கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கராக இல்லை ஒரு ஃபிலிம் மேக்கராக இருந்தாலுமே நிறைய படங்கள், அதாவது நிறைய எப்படி சொல்லலாம், நிறைய ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பார்ப்போம். ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் எல்லாமே அவங்களோட பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. பட் ஷார்ட் ஃபிலிம்ஸில் வளர்ந்து வரக்கூடிய ஃபிலிம் மேக்கர் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட தாட்ஸை எப்படி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபிலிம் மூலமாக கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய சில படங்களை மட்டும் நம்ம ரிவ்யூஸில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு பார்க்க ஒரு எப்படி சொல்லலாம், எப்படி பொதுவாக எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதில் பார்க்கும்பொழுது இதில் வந்து என்னென்னா, நான் சின்ன ஆக்டிங் மிஸ்டேக் இருக்குது. அந்த சின்ன பையனை கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டும் பொழுது பயம் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இந்த நடிப்பு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இருந்துச்சு. ஸோ அதை கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜாகிர் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபிலிம் மேக்கராக மாறலாம். இந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த படம் அவரோட போய் பாருங்கள், டெலாட்டாவில் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். எப்படி அவங்க பையன் அவங்க அம்மா காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அண்ட் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த லாக்டவுனில் கண்டக்ட் பண்ணுறோம், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான லிங்கும் நம்ம கீழே இருக்குது. அதை போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அவங்க ஃபிலிம்க்கு வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ என்னோட படத்துக்கு வந்து நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு வந்து மனசுக்குள்ள வந்து ஏதோ ஒரு நமக்கு அந்த ரெகக்னிஷன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் நீங்கள் எப்போ அந்த படம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஃபிலிம் டியூரேஷன் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே அந்த கீழே இருக்குது. அதில் போய் பாருங்கள். அண்ட் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்காண்டி ஷார்ட் ஃபிலிம்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.